ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தனபால் தனாமினி சேனல்ந்து. இந்த வீடியோவில் 2 LED லைட்டு ஃப்ளாஷ் ஆகிற இந்த சர்க்யூட் போர்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 LED 3mm LED. நான் யூஸ் பண்ணுறது 3mm LED. மேக்ஸிமம் என்னோடய வண்டிக்கெல்லாம் 3mm LED தான் யூஸ் பண்ணுவேன். இதில் வந்து என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் எது ப்ளஸ் மைனஸ்ன்ட்டு இந்த பட்டன் செல்லு வச்சு செக் பண்ணால் உங்களுக்கு தெரியும். இது பார்த்திங்கன்னா 100 UF 25 வோல்ட் கெப்பாசிட்டர். இது நல்லா பாருங்கள், 100 UF 25 வோல்ட் கெப்பாசிட்டர். இதில் வந்து சின்னதாக இருக்கிறது வந்து சின்ன லெக் வந்து மைனஸு, பெருசு வந்து ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? அடுத்தது B547 டிரான்சிஸ்டர். இதில் 3 லெக் இருக்குது. அது வீடியோவில் அசம்பிள் பண்ணுறப்ப பார்க்கலாம். இது 22K ரெசிஸ்டர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் செக் பண்ணுறோம். பெரிய லெக் வந்து ப்ளஸ்ஸு, சின்ன லெக் வந்து மைனஸு. இப்போ 2 லைட்டு நம்மளுக்கு நல்லா எரியுது, செக் பண்ணியாச்சு. 3 வோல்ட் பேட்ரி, இது பட்டன் பேட்ரி. ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன பண்ணுவோன்னா, ஒரு எல்இடியோட மைனஸ் சின்ன லெக் வந்து பெண்ட் பண்ணிக்கிறோம். எல்இடியோட மைனஸ் இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறது எல்இடி மைனஸ், அதேமாரி கெப்பாசிட்டரோட மைனஸ். இந்த 2 லெக்கையும் ஜாயின் பண்ண போகிறோம். மைனஸ் ஜாயின் பண்ண போகிறோம். கெப்பாசிட்டரோட லெக்கையும் எல்இடி 3mm எல்இடி மைனஸ் லெக்கையும் ரெண்டையும் ஜாயின் பண்ண போகிறோம். 2 மைனஸையும் ஜாயின் பண்ண போகிறோம், சால்டரிங் பண்ண போகிறோம். இப்போ மைனஸ் எல்இடியோட மைனஸும் கெப்பாசிட்டரோட மைனஸும் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது அதேமாரி இன்னொரு செட்டு, ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 2 எல்இடி தான் நம்ம ஃப்ளாஷ் பண்ணுற மாதிரி பார்க்க போகிறோம். அதேமாரி சேம் மைனஸ் தான். அதே சேம் எல்இடியோட மைனஸ் பாயிண்ட்டு, மைனஸ் லெக்கு, அது கெப்பாசிட்டரோட மைனஸ் லெக்கு ரெண்டையுமே சால்டரிங் பண்ணிக்கணும், ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே, ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது ப்ளஸ்ஸு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, 2 எல்இடியோட ப்ளஸ் பாயிண்டட் ப்ளஸ் லெக்கு, அதாவது இந்த பெரிய லெக்குன்னு சொன்னோம்ல, அதை ஜாயின் பண்ண போகிறோம். இந்த கெப்பாசிட்டரோட இந்த லெக்கு வந்து லென்த்தாக இருக்குது, அதை கொஞ்சம் கட் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ளஸ் பாயிண்ட், இந்த எல்இடியோட ப்ளஸ் பாயிண்ட் ரெண்டையும் ஜாயின் பண்ண போகிறோம். மைனஸ் ஜாயின் பண்ணோம், இப்போ ப்ளஸ் ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது எல்இடியோட ப்ளஸ் பாயிண்ட் லெக்கை மட்டும் ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜாயின் பண்ணியாச்சு. மைனஸ் ப்ளஸ் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து 22K ரெசிஸ்டர். இது ரெசிஸ்டர் எந்த சைடு வேணாலும் திருப்பி வச்சு சால்டரிங் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ப்ளஸ் மைனஸ் எதுவும் கிடையாது, எந்த சைடு வேணாலும் வச்சுக்கலாம். இது வந்து எல்இடியோட ப்ளஸில் வந்து ஜாயின் பண்ணது ஒரு லெக்கு. இன்னொரு சைடு வந்து 100 UF கெப்பாசிட்டர், அந்த ப்ளஸ் பாயிண்டில். இப்போ எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணுறது ப்ளஸ்ஸு எல்இடியோட ப்ளஸில் ஜாயின் பண்ணோம். அதேமாரி இது எல்இடியோட ப்ளஸில் ஜாயின் பண்ணுறோம், அது கெப்பாசிட்டரோட ப்ளஸில் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள்,
இந்த லென்த்தாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், மைனஸ் மைனஸ் அது ஜாயின் பண்ணிட்டோம். அதே மாதிரி அந்த சைடும் இப்போ வந்து ப்ளஸ்ஸு ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த 22K ரெசிஸ்டர் வந்து ப்ளஸ் பாயிண்டில் ஜாயின் பண்ணணும். கெப்பாசிட்டர் ப்ளஸ்ஸும் எல்இடி ப்ளஸ்லேயும் ஜாயின் பண்ணணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணுன்னா, இது B547 டிரான்சிஸ்டர். PC547 பாருங்கள் இந்த ட்ராயிங்கு. இதில் வந்து கலெக்டர், பேஸ், எமிட்டர் 3 பாயிண்ட் இருக்குது. இதில் நம்ம ஜாயின் பண்ண போகிறது ஃபஸ்ட் லெக் வந்து கலெக்டர் வந்து ஜாயின் பண்ணுறது எதுலனா, இதில் பாருங்கள் 3 பெண்டு பண்ணியாச்சு. அந்த கலெக்டர், அந்த கலெக்டருங்கிற பாயிண்ட்டை வந்து கெப்பாசிட்டரோட நெகட்டிவில் ஜாயின் பண்ணிடணும். ஓகேங்களா? சேம் அதே மாதிரி அந்த சைடு லெஃப்ட் சைடு கலெக்டர் அந்த சிங்கிற பாயிண்ட் வந்து கலெக்டர் பாயிண்ட் வந்து கெப்பாசிட்டரோட நெகட்டிவில் ஜாயின் பண்ணிடணும். இப்போ 2 டிரான்சிஸ்டரையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுன்னா, இந்த ரெசிஸ்டரை 22K ரெசிஸ்டரை ஆப்போசிட் கிராஸ் பண்ணிக்கணும். கிராஸ் பண்ணிவிட்டு பேஸ் ரெண்டோட பேஸ்லேயும் ஜாயின் பண்ணணும். அதாவது டிரான்சிஸ்டரோட சென்டர் பாயிண்டில் இந்த ரெசிஸ்டரோட ஒவ்வொரு லெக்கையும் கிராஸ் பண்ணி அதை வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கணும். இப்போ கிராஸ் பண்ணுறப்ப ரெண்டும் வந்து மேலே ஒன்று டச் ஆகும். அதுக்காக இந்த ஸ்லீவ் வந்து அதில் நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ஃபிட் பண்ணிவிட்டு இதையும் ஜாயின் பண்ணிடுச்சு. ரெசிஸ்டரை அது B547 அந்த டிரான்சிஸ்டரோட பேஸ் பாயிண்டில் ஜாயின் பண்ணிக்கணும். சென்டர் பாயிண்டில் ஜாயின் பண்ணணும். அடுத்தது இந்த காப்பர் ஒயரு இந்த 3வது லெக், இந்த கடைசி லெக்கில் ஜாயின் பண்ணிக்கணும். எமிட்டர் அந்த லெக்கில் ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து இதில் வந்து நெகட்டிவ் ஒயர், அதாவது பேட்ரி கனெக்ஷன் கொடுக்குற நெகட்டிவ் ஒயர் இதில், அது சென்டரில் வந்து பாசிட்டிவ் ஒயர் இங்கே, நெகட்டிவ் ஒயர் அங்கே ஜாயின் பண்ணிடணும். இப்போ பாசிட்டிவ் பாயிண்ட், நெகட்டிவ் பாயிண்ட் செக் பண்ணி பார்த்தா இது பிளிங்கிங் ஆகுது. இது 3 வோல்ட் பேட்டரி போதும். ஓகேங்களா? இதை வந்து நான் சின்னதாக ஒரு சர்க்கியூட் போர்டு, இந்த வெஹிக்கிள்குள்ளே இந்த மினியேச்சர் வண்டிகள் வைக்கிறப்ப ஒரு சின்னதாக இது பண்ணணும்னு சொல்லிட்டு இதில் ஒரு சர்க்கியூட் போர்டில் ரெடி பண்ணியிருக்கேன். பார்த்தாலே புரியும். ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அந்த தனித்தனியாக வச்சு காட்டினேன். இது வந்து நான் சின்ன போர்டாக ரெடி பண்ணியிருக்கேன். இது நான் வண்டியில் அசம்பிள் பண்ணுறதுக்கு எனக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். சர்க்கியூட் போர்டில் இது பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து அந்தமாரி இது வச்சு அவ்வளோ பெரிய இது வைக்க முடியாது வண்டியில். அதனால தான் ஒரு சர்க்கியூட் போர்டு சர்க்கியூட்டு ரெடி பண்ணியிருக்கேன். சிம்பிளாக இருக்கும், இது ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நான் அந்த வெஹிக்கிளுக்கு நான் செஞ்ச மினியேச்சர் வெஹிக்கிள் இந்த கம்ப்ரஸர் லாரி ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு ஒயரிங் இழுத்துட்டுருக்கிறேன், லைட் செட்டிங்லாம் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து பிளிங்கிங் ஆகுதுன்னு இப்போ வந்து இந்த லைட் வச்சு இந்த சர்க்கியூட் வச்சு செக் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோ திருப்தியாக நான் போட முடியும். நீங்கள் தான் என்னை என்கரேஜ் பண்ணணும். நல்ல நல்ல வீடியோ உங்களுக்காக காத்திருக்கு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் தான் எல்லா இடத்துக்கும் போய் ரீச் ஆகும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.